இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொள்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கின்றபடியினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். அதாவது நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை பெற்றுக்கொள்ள வேணுமாக இருந்தால் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஒரு சில நேரங்களில் நாங்கள் வேண்டிக் கொள்ளுவதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமாக இருந்தால் நாங்கள் இந்த 2 காரியத்தையும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லையோ, ஏன் தேவன் அமைதியாக இருக்கிறார் என்று சொல்லி எங்களுக்குள்ள ஒரு கேள்விகள் வரலாம். ஆனால் உண்மையில் தேவன் எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறார். அவர் ஒருபோதும் அதை புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. ஆனாலும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுவதை பெற்று கொள்ளாமல் இருக்கிறோமாக இருந்தால், ஒன்று நாங்கள் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் இருக்கிறோம், இன்னொன்று அவருக்கு முன்பாக நாங்கள் பிரியமானவைகளை செய்யாமல் இருக்கிறோம். இந்த 2 காரியத்தையும் நாங்கள் செய்கிறோமாக இருந்தால் நாங்கள் எதை வேண்டிக் கொள்ளுகிறோமோ அதை பெற்று கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகையால் தேவனுடைய பிரதான கற்பனையாக இருக்கிற எம்மை போல பிறரையும் நேசிக்கிறதோடு தேவனையே முழு மனதோடு விசுவாசித்து அவரையே தொழுது கொள்ளுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அவருடைய கற்பனைகளை கை கொண்டு தேவனுக்கு முன்பாக அவருக்கு பிரியமான காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் செய்வோமாக இருந்தால் நாங்கள் எதை வேண்டிக் கொள்ளுகிறோமோ அதை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோம். ஆகையால் விசுவாசிப்போம், பெற்றுக்கொள்வோம். Have a hopeful day.